டாக்டர், இப்போது பல விதமான பெயின் இருக்குது, கரெக்டுங்களா? பட் the way we deal with pain is any sort of pain நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனையோ ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனோ தான் நம்ம போய் பார்ப்போம். பட் எந்த மாதிரி பெயினுக்கு வந்து ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டு பார்க்கணும்? பேக் பெயினில் வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது, டெவலப் ஆகுது, ஒரு நம்னஸ் டெவலப் ஆகுது. அப்படின்னும் பொழுது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக டெவலப் ஆகிட்டே வரும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் மேத்தாஸ் மித்பஸ்டர் சீரீஸ். என் பேர் ராதிகா அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வலியை பற்றி பேச போகிறோம். வலின்றது நம்மளுடைய ஜென்ரலான ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸை மட்டுமே பாதிக்காது, ஆனால் நம்மளுடைய ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃபே பாதிக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம ஹெல்த் கேரில் என்னெல்லாம் அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த பெயினை மேனேஜ் பண்ணுறதுக்குன்றதை பேசுகிறதுக்கு நம்ம கூட பேச வந்திருக்கிறது டாக்டர் பிரேம்குமார், Senior Consultant and Head of Anesthesiology and Pain Management from Dr. Mehta's. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? I'm fine, ma'am. I'm fine. Great. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா there are different specialities இல்லையா சார்? ஆர்த்தோபெடிக்ஸ் இருக்குது, கைனகாலஜி இருக்குது, அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் இஸ் ஸ்லோலி கேட்சிங் அப். பெயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன, எதை டீல் பண்ணுது, கொஞ்சம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது இட்ஸ் அ ரீசன்ட் ஸ்பெஷாலிட்டி தான். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராடில் வந்து ஆல்மோஸ்ட் 2 to 3 டிகேட்ஸாக இருந்தால் கூட இந்தியாவில் வந்து ஃபார் த பாஸ்ட் 10 years ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி பேசிக்லி எப்படி எந்த இடத்துல நம்ம வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்த்தோபெடிக் கண்டிஷனே ஒன்று இருக்குது, ஸ்பைன் ப்ராப்ளமோடு வராங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்பைன் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண உடனே மெடிசின்ஸ் அண்ட் ஃபிசியோதெரபிக்குள்ளே கொடுப்பாங்க. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சர்ஜரிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் வந்து நம்ம வந்து இன்டர்வீன் பண்ண முடியும். என்னென்னா இட்ஸ் ஆக்ட்ஸ் லைக் எ பிரிட்ஜ் ஃபார் சர்ஜரி. ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சர்ஜரிக்கும் ஒரு பிரிட்ஜாக இருக்குது. ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து மெடிசன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க, ஃபிசியோதெரபிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க எல்லாருமே சர்ஜரிக்கு இண்டிகேட்டடாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து டெஃபினட்டாக வந்து பிளேஸ் அ குட் ரோல். இதே போல் தான் இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம நிறைய ஸ்பெஷாலிட்டியில் நிறைய பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளால் ஃபிட் பண்ண முடியும். ஓகே டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா பெயின்னாலே we are used to having pills, கரெக்டுங்களா? we'll take lot of pain medication, ஒரு டோலோ 650 ஒரு க்ரோசினோ, that's the easiest way to deal with it. பட் இதையும் தாண்டி what are the pain management treatments that are available? Okay, so apart from painkillers, normally taken painkillers, ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் ரொம்ப அதிகம். கரெக்ட். எஸ்பெஷலி இப்போ அவுட் ஆஃப் த கவுண்டர் மெடிசன்ஸ் லைக் குரோசின் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், மற்ற மெடிசன்ஸ் கூட அவுட் ஆஃப் த கவுண்டர் எடுக்கிறாங்க, விச் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு பெயின் வந்து ப்ரொலாங்காக இருக்குது ஒரு சிவியராக இருக்குது, அவங்களால வந்து அதை அட்ரஸ் பண்ண முடியலன்னும் போது நம்ம அவங்க கன்சல்டேஷன் போகிறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நம்பர் 2 இஸ் வென் யூ கம் டு அ பெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நம்பர் 1 அவங்களுடைய பெயின் எவ்வளோ சிவியராக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணணும். என்ன காரணத்தினால இது வருது, அதுக்கு பேர் வந்து பெயின் ஜென்ரேட்டர். ஸோ என்ன ரீசனால், என்ன பெத்தாலஜி அப்படின்னா, என்ன காஸ் ஆர் ஈட்டியாலஜினால இது வருது அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு வாட் ஆர் த ப்ராபபிள் டயக்னோசிஸ், இந்த ரீசன்னால தான் இவங்களுக்கு இந்த பெயின் வரலாம் அப்படின்றத வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமாக அவங்கள எவாலுவேட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை வந்து சிடி ஆர் எம்ஆர்ஐ மூலமாகவோ கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் பெயின் ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸ்க்குன்னு நிறைய கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு பேக் பெயினோட ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெயின் கில்லர் தேவை. நார்மலி இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்குன்னு என்எஸ்ஐட்ஸ் கொடுப்போம் அண்ட் மசில் ரிலாக்ஸன் வேணும் அண்ட் ஆடட் ஃபிசியோதெரப்பி வேணும். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுவோம். ஸோ வேறஸ் செல்ஃப் மெடிக்கேஷனில் தே கேன் நாட் அச்சீவ் திஸ் அண்ட் விச் இஸ் நாட் சயின்டிஃபிக் ஆல்சோ. ஓகே, ஸோ நிறைய வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து they use the word acute pain and chronic pain. What is actually the difference between the two? Usually when we see acute pain, it is most of the time it can be extrapolated to surgery. Okay. ஒன்று சர்ஜரிக்கு எடுக்கலாம், இல்லைனா ஒரு அக்யூட் இன்ஃப்ளமேஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எங்கேயாவது இன்ஜுரினால் வரலாம். ஓகே. நம்பர் 3 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இனிஷியல் பார்ட் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ், இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெயின் வருது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், சைட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகே. வேறஸ் வென் அது வந்து நம்ம மெடிகேஷன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்.
whereas when it comes to chronic pain, the same problem when it persists for more than 3 months. ஸோ 3 monthsக்கு மேலே அதிகமாக பர்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது வேகாக இருக்கும், மெடிகேஷன்ஸ்க்கு யூஸ்வலாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அண்ட் they might suffer a lot because it might like affect other health systems also. ஓகே, ஸோ இப்போ நம்ம மக்களுக்கு புரியிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அக்யூட்ன்றது என்ன, க்ரானிக்ன்றது என்ன, தமிழில் நீங்கள் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அதாவது வலி வந்து ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல இருக்குது, ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான் இருக்குது, அது பல காரணங்களால இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வர்றது வந்து நம்ம அக்யூட் பெயின் எடுத்துக்கலாம். ஓகே, அது மெடிசன்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா அக்யூட் பெயின் அப்படின்னும் போது ரொம்ப அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க எல்லா பேஷண்ட்ஸுமே உடனே இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே, வேற க்ரானிக் பெயின் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க அந்த பெயினோடையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வேகாக இருக்கும், ஆனால் அவங்களோட டே டு டே லைஃப்பை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணலனாலும் சில சமயம் என்ன ஆகலான்னா அது வந்து அவங்களுடைய பார்ட் ஆஃப் த லைஃப்னு அவங்க நினைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 3 months டியூரேஷன் சொன்னேன். ஸோ எந்த பெயினும் 3 months டியூரேஷன் மேலே போகிறப்போ அதை நம்ம க்ரானிக் பெயின் சொல்லலாம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம ஜென்ரலாக கேட்குறது என்னென்னா அக்யூட் பெயின், க்ரானிக் பெயின்ன்றதெல்லாம் நிறைய பேர்கிட்டேருந்து கேட்டுட்ருக்கோம். வாட் இஸ் ஆக்சுவலி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்யூட் பெயின் அண்ட் க்ரானிக் பெயின்? அக்யூட் பெயின் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டர் டியூரேஷன், ரொம்ப சின்ன டியூரேஷனில் அவங்களுக்கு இப்போ தான் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜுரி ஆகிருக்கலாம், இல்லை ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அது வந்து சில சமயம் பார்த்திங்கன்னா சிவியராக இருக்கும், அதனால் அது வந்து அதோடு அவங்களோட இருக்க முடியாது. ஸோ அதனால உடனே அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு மெடிகேஷன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா மெடிசன்ஸும் ரெஸ்பாண்ட் பண்ணும். வேறு க்ரானிக் பெயின் அப்படின்னும் போது அது அவங்களுக்கு வந்து அவங்களோட டே டு டே ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதோடய வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சில சமயம் பார்த்திங்கன்னா இதே க்ரானிக் பெயின்னா இவால்வ் ஆகி அவங்களோட டே டு டே ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணும். இதனால தான் நான் என்ன சொன்னேன்னா க்ரானிக் பெயின் அப்படின்னும் பொழுது 3 மாதத்துக்கு மேலே இருக்கிற டியூரேஷன் பார்த்திங்கன்னா க்ரானிக் பெயின். இன்னொரு இது சொல்லலாம், அக்யூட் பெயினில் இருக்கிறவங்களே அன்ட்ரீட்டடாக இருக்கும்போது அது க்ரானிக் பெயினாகவும் இவால்வ் ஆக முடியும். ஓகே, இதுதான் வந்து அக்யூட் பெயினுக்கும் க்ரானிக் பெயினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ க்ரானிக் பெயின்ஸ்னு நம்ம அட்ரஸ் பண்ணும்போது ஆர் தேர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் க்ரானிக் பெயின்ஸ்? அதுக்குண்டான சிம்டம்ஸ் என்ன? க்ரானிக் பெயின் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆஸ் வி சா ஏர்லியர், இது வந்து ரொம்ப நாள் இருக்கிற ப்ராப்ளமாக இருக்கலாம். இது எங்கேருந்தெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா நர்வ்லேருந்து வரலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் நர்வ்லேருந்து வரும். நம்பர் 2 பார்த்திங்கன்னா போன்லேருந்து வரலாம், இல்லை அவங்களுடைய ஸ்பைன்லேருந்தும் வரலாம். ஸ்பைன்லேருந்து வர்றது வந்து லம்பார் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அதுவே லாங் டியூரேஷனாக இருக்கப்போ அது க்ரானிக் பெயினாக மாறிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா மசில்லேருந்தும் வரலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்லேருந்து க்ரானிக் பெயின் வரும். க்ரானிக் பெயின் வரும் பொழுது எப்படி அவங்களோட சிம்டம் இருக்குன்னா அது ரொம்ப சைட் ஸ்பெசிஃபிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஷோல்டர் அப்படின்னும் போது அவங்களோட டே டு டே ஒர்க்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ் அப்படின்னும் போது சாரீ கட்ட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, மூமெண்ட் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பேக் பெயின் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து ட்ராவல் பண்ணும்போது பேக் பெயின் வரலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு இடத்துல ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் வேகம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏரியாவில் அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து க்ரானிக் பெயின் வரும். இந்த க்ரானிக் பெயினை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எகெயின் நம்ம பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா எங்கேருந்து வருதோ பெயின் ஜென்ரேட் எங்கே ஆகுது அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபிக்காக பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி, அதாவது அவங்கள எக்ஸாமின் பேஸ் பண்ணி நம்ம அதை அவங்களை ட்ரீட் பண்ணுறோம். ஓகே டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா பெயின்னாலே வி ஆர் ஆல் யூஸ் டு டேக்கிங் பெயின் மெடிகேஷன். செல்ஃப் மெடிகேஷன் இஸ் த மோஸ்ட் காமன் திங் தட் வி சி தீஸ் டேஸ், கரெக்டுங்களா? ஒரு டோலோ 650 ஒரு க்ரோசினோ சாப்பிட்ருவோம். பட் பியாண்ட் திஸ், what are the different treatments that are available to handle pain in the current scenario? Okay, so பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது நம்மளுடைய எஸ்பெஷலி நம்மளுடைய கண்ட்ரியில் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் ரொம்ப காமன். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்க்கு எடுக்கிறது தப்பு இல்லை, பட் வென் இட் இஸ் வெரி சிவியர், அவங்களுக்கு வந்து இது வந்து அக்யூட் பெயின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அதை பற்றி அதிகமாக இருக்குது, சிவியராக இருக்குது, அவங்களுக்கு என்னன்ட்டுன்னு ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது ஆல்வேஸ் கோயிங் ஃபார் அ டாக்டர் கன்சல்டேஷன் இஸ் அட்வைசபிள். ஓகே, ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வென் டாக்டர் கன்சல்டேஷன் வரும்பொழுது பெயின் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வரும்போது என்னென்னா பேஸ்ட் ஆன் த ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதனால் அந்த பெயின் காஸ் பண்ணுது அப்படின்றது ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி அவங்கள எக்ஸாமின் பண்ணுறது பேஸ் பண்ணி அண்ட் இமேஜிங் பேஸ் பண்ணி, சே ஃபார் எக்ஸாம்பிள் சிடி ஆர் எம்ஆர்ஐ பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு டயக்னோசிஸ் வரும். ஸோ இந்த டயக்னோசிஸ் வரும்பொழுது சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து ஒரு ரொட்டேட்டர் கஃப் டெண்டினைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் வரும். ஸோ அவங்களுக்கு போகும்பொழுது அந்த கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் இப்படி தான் டெண்டினைட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு என்எஸ்ஐ ஸ்டார்ட் பண்ணுவோம்.
அதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுப்போம், ஐஸ் பேக்கிங் அண்ட் ப்ராபப்ளி ஃபிசியோதெரப்பி. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுறம்போது அது சைட் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும், பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு லாங் டர்மாக அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையும் அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுவோம். ஓகே. டாக்டர், இப்போது பல விதமான பெயின் இருக்குது, கரெக்டுங்களா? பட் த வே வி டீல் வித் பெயின் இஸ் எனி சார்ட் ஆஃப் பெயின் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனையோ ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனோ தான் நம்ம போய் பார்ப்போம். பட் எந்த மாதிரி பெயினுக்கு வந்து ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும்? வாட் இஸ் யோர் சஜஷன் டு தி ஆடியன்ஸ்? யா, ஸோ காமனாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னும் பொழுது அதுக்கு ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன் இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஆல்வேஸ் whenever you have a specific problem like disc problem, disc problem நம்ம போகிறது கிடையாது. பேக் பெயின் அப்படின்ட்டு நீங்கள் போனாலோ உங்களோட ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட போகிறது தான் கரெக்டான மெத்தட். ஸோ அப்படி போகும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காமன் ப்ராப்ளம்ஸை தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் when have to see a specialist like orthopedician or pain management specialist or neurologistன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கேஷனால் சரியாகாத பொழுதோ ஒரு மெடிசன்ஸ் கொடுத்தும் அவங்களுக்கு பெயின் சிவியராக இருக்கும் பொழுது, இல்லைனா அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பெயினில் வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது, டெவலப் ஆகுறது, ஒரு நம்னஸ் டெவலப் ஆகுது அப்படின்னும் பொழுது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக டெவலப் ஆகிட்டே வருது. அப்போது நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு இண்டிகேஷன் இருக்குது. அதனால தான் உங்களுடைய ஜிபி கிட்ட, அதாவது ஜென்ரல் ஃபிசிஷியன், உங்களோட ஃபேமிலி டாக்டர், நம்மளோட ஊரில் ஃபேமிலி டாக்டர் பார்க்குறது ரொம்ப எசென்ஷியல். அவங்களோட அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு வரைக்கும் தான் நாங்களால் ட்ரீட் பண்ண முடியும், இதுக்கு மேலே நீங்கள் அடுத்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள் அப்படின்ட்டு ஜென்ரலாக அவங்க அட்வைஸ் கொடுக்கறது இட் இஸ் வெரி மச் அட்வைசபிள். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னதில் யூஸ்வலி வி ஆல் ஹாவ் லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் ஆர் ஃபேமிலி ஃபிசிஷியன் ஆர் ஸோ கால்ட் ஜென்ரல் ஃபிசிஷியன், கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு 20-25 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஃபேமிலி ஃபிசிஷியன் வில் நெவர் அஸ்யூம் த worst. ஸோ நம்ம என்ன தான் பெயின்னு சொன்னாலும் அவங்க வந்து அந்த பேசிக் மெடிகேஷன்ஸ் வந்து ஒரு டோஸ் கொடுத்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு சிவியர் இல்னஸ் இருக்குது உள்ளுக்குள்ளே, அது வந்து அவங்க டயக்னோஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் கேன் பிகம் ரியலி வர்ஸ். ஸோ இந்த கட்டத்தில் when do you suggest that a patient should stop going to the general physician and approach a pain specialist immediately? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா again let me give an example for this particular condition. நீங்கள் திருப்பி ஒரு லோ பேக் பெயினே எடுத்துக்கலாம். லோ பேக் பெயின் வந்து அவங்களுக்கு வருது, they are being treated by painkillers and even some people might give physiotherapy. இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. இனிஷியலாக ரெஸ்பாண்ட் பண்ணும், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி ரெக்கரண்ட்டாக வருது அண்ட் ரொம்ப சிவியராக இருக்குது, அவங்களோட டே டு டே ஒர்க் அஃபெக்ட் ஆகுது. எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு எல்லாருக்கும் ஒரு கொஷின் இருக்கும். இந்த கொஷின் நான் என்ன ஆன்சர் சொல்லணும்னா, இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணாமல் திருப்பி சிவியராக செகண்ட் டைம் எனக்கு வருது, ஆர் என்னென்னா உங்களோட ஏஜ் வந்து லெஸ் தென் 30 இயர்ஸ் இருக்குது, ஆர் உங்களுக்கு வந்து பேக் பெயின் சிவியராக இருக்குது, நாட் ரெஸ்பாண்டிங் டு பெயின் கில்லர்ஸ் அட் ஆல், ஆர் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா நம்னஸ், காலில் வந்து நம்னஸ் எனக்கு டெவலப் ஆகுது, இல்லை எனக்கு பவர் குறையுது, ஆர் சில பேருக்கு பார்த்திங்கன்னா யூரினரி டிஸ்டர்பன்சஸ் வருது, ஆர் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஃபீவர் சில பேஷண்ட்க்கு வரும், ஆர் சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மோர் தென் 50 இயர்ஸ் லாஸ் ஆஃப் வெயிட் அண்ட் லாஸ் ஆஃப் appetite வரும். ஸோ இந்த மாதிரி சைன்ஸை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இமீடியட்டாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க வேண்டியது ரொம்ப எசென்ஷியல். அது நீங்கள் ஆர்த்தோபெடிஷியன் பார்க்கலாம், இல்லை நியூரோசர்ஜன் பார்க்கலாம், ஆர் பெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டையும் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் அட்வைசபிள். ஐ கேன் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒன் ஆஃப் மை பேஷண்ட். எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, அவங்க என்னென்னா 55 இயர்ஸ் ஃபீமேல். ஷீ கேம் வித் சிவியர் பேக் பெயின். அவங்க வந்து 1 மந்த்தாக அவங்க வந்து அவங்களுடைய ஜிபி கிட்ட ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஹீ கேவ் மெடிகேஷன்ஸ், ஆனால் அவங்களுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஆனாலும் ஷீ kept on continuing the medicines. ஆனால் some point of time she knew that இந்த மாதிரி எனக்கு இது something is problematic அப்படின்ட்டுன்னு through friends and through some other source she came unto me. ஸோ நான் அவங்கள எக்ஸாமின் பண்ணும் பொழுது என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப சிவியர் பேக் பெயின் இருந்துச்சு, அதாவது sciatica பெயின் இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுக்கு ஒவ்வொரு நர்வ், காலுக்கு போகிற அந்த ஸ்பைனல் கார்டில் இந்த நர்வ் எக்ஸாமின் பண்ணும் பொழுது ஒரு பர்டிகுலர் நர்வில் மட்டும் பார்த்திங்கன்னா நர்வ் ரூட்டில்
50% பவர் தான் இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் த க்ளூ. ஸோ அந்த க்ளூ வந்த உடனே பவர் கம்மியாக இருக்குன்ட்டுன்னு பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன், எம்ஆர்ஐக்கு ரெஃபர் பண்ணேன். எம்ஆர்ஐயில் வந்து அலார்மிங்கான ஒரு ரிசல்ட் வந்துச்சு. என்னென்னா ஸ்பைன் மெட்டாஸ்டேசிஸ் இருந்துச்சு. மெட்டாஸ்டேசிஸ்னால் எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரைமரி கேன்சர் இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகி ஸ்பைனுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வி ஹாவ் டு ரெஃபரர் டு அ ஆன்காலஜிஸ்ட் ஃபார் கீமோதெரப்பி அண்ட் அதர் திங்ஸ். ஸோ எந்த சமயத்தில் என்ன வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ we always need to have some point of time where we need to go to a specialist. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியணும். எப்போ நம்ம வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிகேஷன் நமக்கு ஒர்க் ஆகலையோ அது எப்போ நிறுத்தணும், யாரை போய் அப்ரோச் பண்ணணுன்றது நமக்கு எல்லாருக்குமே முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் அதை சொன்னதுக்கு. ரொம்ப வேலிடான இன்ஃபர்மேஷனை நம்ம மக்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ அதுக்காக. தேங்க்யூ. இந்த செக்மெண்ட்டில் சில கொஸ்டின்ஸை மட்டும்தான் அட்ரெஸ் பண்ணியிருக்கோம். பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். Until then, this is Radhika signing off. Adios.